அந்தியோக்கியா. அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் எருசலேமில் உள்ள சபையாரால் அனுப்பிவிடப்படுகிறார்கள். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு உடனடியாக வருகிறார்கள். எருசலேமில் அதிக நாட்கள் தங்கவில்லை. தாங்கள் வந்த வேலை முடிந்தவுடன் அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்து அந்தியோக்கியாவுக்கு புறப்பட்டு வந்து விடுகிறார்கள். அந்தியோக்கியாவுக்கு வந்தவுடன் சபையை கூடிவரச் செய்து அவர்களிடத்தில் நிருபத்தை ஒப்புவிக்கிறார்கள். அந்தியோக்கியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு எதுவெல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். மேலும் தடை பண்ணப்பட்ட அவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் அவர்கள் மேல் சுமத்தக்கூடாது என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சபையார் நிருபத்தை வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்படுகிறார்கள். பாரம்பரிய பிரமாணம் என்னும் பாரமான சுமையில் இருந்து விசுவாசிகளுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. விருத்த சேதனம் பண்ண வேண்டுமா அல்லது பண்ண வேண்டியதில்லையா என்பதில் அவர்கள் குழப்பத்தோடு இருந்தார்கள். இப்போது நிருபத்தின் மூலமாக விசுவாசிகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை என்பது உறுதியாயிற்று. அதனால் அவர்கள் குழப்பம் நீங்கி சமாதானமும் ஆறுதலும் சந்தோஷமும் அடைந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமற்றது என்னும் செய்தி பிரஜாதியார் மத்தியில் பரம்பெற்று இதனால் பிரஜாதியாரில் அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். சபையின் சமாதானம் காத்துக்கொள்ளப்படுகிறது. யூதா, சீலா. யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுல், பர்னபா ஆகியோரோடு எருசலேமில் இருந்து யூதாவும் சீலாவும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். ஆகையினால் அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார்கள். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு தொடர்ந்து பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் யூதாவும் சீலாவும் தங்களோடு இருப்பதினால் அப்போஸ்தலர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களையும் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். சபையில் பல்வேறு விதமான வரங்கள் கிரியை செய்யும் போது அது சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். யூதாவும் சீலாவும் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை இயேசு கிறிஸ்துவில் திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்குமாறு அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி யூதாவும் சீலாவும் சகோதரருக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அவர்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களில் பங்கு பெற வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். இவர்களுடைய ஊழியம் விசுவாசிகளுக்கு மிகுந்த ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. கர்த்தருடைய சந்தோஷமே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரரின் உபதேச செய்தி ஒரு சில விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேறு ஊழியக்காரர் உபதேசம் பண்ணும்போது அந்த செய்தி வேறு சில விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்.
ஊழியக்காரர்கள் அநேக வார்த்தைகளை சொல்லி உபதேசம் பண்ணினாலும் இவையெல்லாம் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. யூதாவும் சீலாவும் அந்தியோக்கியாவில் சில காலம் தங்கி இருக்கிறார்கள். அதன் பின்பு அங்குள்ள சகோதரர்கள் இவர்களை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரிடத்திற்கு சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறார்கள். யூதா மாத்திரமே எருசலேமுக்கு திரும்பி போகிறான். சீலா அந்தியோக்கியாவில் தங்கிவிடுகிறான். இதற்கான காரணம் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஒருவர் தன்னுடைய சார்பாக ஒருவரை தன்னுடைய முழு அதிகாரத்தோடு அனுப்புகிறார். இவ்வாறு அனுப்பப்படுகிறவர் அப்போஸ்தலர் எனப்படுவார். அனுப்புகிறவர் அனுப்பப்படுகிறவரை ஆதரிப்பார். அவர் செய்யும் காரியங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். தேவன் தமது பிள்ளைகளை தமது ஊழியத்தை செய்யும் காரியமாக தம்முடைய பலத்தோடும் அதிகாரத்தோடும் அனுப்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 81 இடங்களில் இந்த வார்த்தை அப்போஸ்தலர் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 2 வசனங்களில் ஸ்தானாபதி என்றும் 1 வசனத்தில் அனுப்பப்பட்டவர் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர்கள் சீமோன் பேதுருவும் அவன் சகோதரரும், அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்புவும் அவன் சகோதரரும், பர்த்தலமேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, மத்தேயு, அல்பேயுவின் குமாரன், ஒருவேளை யாக்கோபு யூதா ஆகியோரின் சகோதரனாக இருக்கலாம். தோமா, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், பாரம்பரிய வரலாற்றின் பிரகாரம் யாக்கோபு யூதா ஆகியோரின் சகோதரன். யூதாஸ் காரியோத்து, மத்தியா, பர்னபா, அன்றோனிக்கு, யூலியா, அப்பல்லோ, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு, சீலா, தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்பிரோ தீத்து, பவுல், இயேசு கிறிஸ்து. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் பிரஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்தியோக்கியாவிலும் சஞ்சரித்து கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கிக்கிறார்கள். அந்தியோக்கியாவில் ஓய்வெடுப்பதற்காக பவுலும் பர்னபாவும் தங்கியிருக்கவில்லை. அவர்கள் அங்கு சஞ்சரிக்கிற காலத்தில் கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கிக்கிறார்கள். அக்காலத்தில் பிரஜாதியாரில் அநேகர் அந்தியோக்கியாவுக்கு வருவது வழக்கம். இவர்கள் எல்லா பகுதிகளில் இருந்தும் வருவார்கள். அப்போஸ்தலர்கள் பல தேசங்களுக்கு போய் பிரஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு பதிலாக அந்தியோக்கியாவிலே தங்கியிருந்து அங்கு வருகிற பிரஜாதியாருக்கு ஊழியம் செய்கிறார்கள். இதனால் அப்போஸ்தலரின் ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறது. பவுல், பர்னபா ஆகியோரோடு வேறே அநேகரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் வேலையாட்கள் அதிகரிக்கும் போது நாம் வேலை செய்யாமல் சும்மா இருந்துவிடக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் எல்லோருக்குமே ஊழிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்கள் உற்சாகமாய் வேலை செய்யும் போது நாமும் அதை பார்த்து உற்சாகம் அடைய வேண்டும். சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாய் ஊழியம் செய்ய வேண்டும்.